அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முழுமையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அடெண்டம் என்ன அப்படின்னா, அதாவது 2024ஆம் ஆண்டு நோட்டிஃபிகேஷன் எண் 11 வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல உள்ள ஃபீல்டு சர்வேயர், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த வேக்கன்சிய ரிவைஸ்டு பண்ணி, ஏற்கனவே வெளியான வேக்கன்சிய மாற்றம் செய்து இப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, இந்த ஃபீல்டு சர்வேயர்ங்கிறது நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஃபீல்டு சர்வேயர். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, 411 வேக்கன்சியும், டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி வந்து 175 வேக்கன்சியும் இருக்கு. நாங்க வந்து மாத்தி விட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த வேக்கன்சி எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்ட் என்னென்ன பிரிவுகள்ல இருக்கு. அது வந்து கம்யூனிட்டி என்ன வருது அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா? அந்த என்ன பிரிவுகள்ல வருதுங்கிறதையும் தெளிவா வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா அந்த டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் எத்தன போஸ்ட் இருக்கு. அது என்னென்ன பிரிவுகள்ல வருது அப்படின்னு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்டையும் அவங்க தந்துட்டாங்க தெளிவா. ஸோ அதே மாரி டிராஃப்ட்ஸ்மேனுக்கு குடுத்துருக்காங்க. அதே மாரி ஃபீல்டு சர்வேயருக்கும் அவங்க குடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கும் அவங்க வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்ப இன்னைக்கு வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2024ஆம் ஆண்டு வெளியான அந்த இது இருக்கு இல்லைங்களா? இந்த போஸ்ட்ட வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு அப்டின்னா, 2024ஆம் ஆண்டு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவரும்போது, ஃபீல்டு சர்வேயருக்கும், டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருந்துச்சு அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த உடைய டீட்டெயில். ஓகேங்களா? இப்ப நீங்க பார்க்குறது வந்து 2024ஆம் ஆண்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11 வெளியான அறிவிப்பு. இதுல வெளியான அந்த இது இருக்கு இல்லீங்களா? மொத்த போஸ்ட் இந்தா இருக்கு இல்லீங்களா? இதுதான். இதுல வந்து நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க சர்வேயர்ன்னு இல்லாம ஃபீல்டு சர்வேயர்ன்னு இருக்கும். அதுதான் நம்முடைய இப்ப ரிவைஸ்டு பண்ண வேக்கன்சி. இந்தா இருக்கு. இந்த டிராஃப்ட்ஸ்மேன் இருக்கு இல்லீங்களா? இந்த டிராஃப்ட்ஸ்மேன். இந்த இது இத்தன வேக்கன்சி இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா அவங்க போட்டுருக்காங்க இல்லையா? இது. அப்புறம் நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சி. இந்த வேக்கன்சி தான் இப்ப என்ன பண்ட்டாங்க அப்டின்னா, மாற்றம் செய்து இப்ப வெளியிட்டுருக்காங்க. அப்ப ஏற்கனவே வெளியான வேக்கன்சிய விட மாற்றம் செய்யும்போது வரக்கூடிய புதிய வேக்கன்சி வந்து அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து அந்த எக்ஸாம் எழுதுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதா இருக்கும். அப்ப ஏற்கனவே வெளியான வேக்கன்சிய விட இப்ப ரிவைஸ்டு பண்ண வேக்கன்சி கம்மியா இருந்தா, அந்த எக்ஸாம் எழுதி நமக்கு வந்து கிடைக்கும் அப்டின்னு நம்பிக்கையில உள்ளவங்களுக்கு அது ஒரு பெரிய வந்து ஒரு மனசு நோற மாரி ஒரு விஷயமா இருக்கும். அப்ப 2024ஆம் ஆண்டு வெளியான இந்த வேக்கன்சி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அவங்க வெளியிட்டாங்க இல்லையா? அடெண்டம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அடெண்டமும் தெளிவா போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளியான ஓகேங்களா? இந்த அறிவிப்பு. நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, இதே மாரி இன்னொரு அடெண்டம் இருக்கு. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்தா இருக்கு பாருங்க. 2024ஆம் ஆண்டு வெளியான அந்த வேக்கன்சிய 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப இந்த வேக்கன்சிய ரிவைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க பார்க்குறது அடெண்டம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அதே அறிவிப்பு 11/2024 13/8/2024 ஓகேங்களா? The number of vacancy for the post are revised. அப்ப என்ன பண்றாங்க அதுல பாருங்க. சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் 259 இருக்கு. ஃபீல்ட் சர்வேயர் போஸ்ட் வந்து 775 இருக்கு. ஓகேங்களா? அப்ப 775 ஃபீல்ட் சர்வேயரும், 259 டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சியும் 2024ஆம் ஆண்டு வெளியான வேக்கன்சிய விட 25ஆம் ஆண்டு என்ன பண்ட்டாங்கன்னா, இந்த வேக்கன்சிய வந்து அதிகமாக்கி வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ப இந்த 775 பிளஸ் 259ன்னு மொத்தம் 1034 போஸ்ட் இருந்திருக்கு.
ஓகேங்களா? இந்த கால்ஃபர் பண்ணும்போது. இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 1034 போஸ்ட்ல நம்ம பார்த்தீங்கன்னா, அதிலேயே நம்மளுடைய சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் ஆஸ்க்மேன் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய வேக்கன்சி என்ன பண்றாங்கன்னா, அடெண்டம் 11 சில வந்து அத வந்து அதிகமாக்கி விட்டுருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இத மட்டும் பார்ப்போம். சர்வேயர மட்டும். ஃபீல்டு சர்வே டிபார்ட்மென்ட்ல உள்ள ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சி 775 அதிகமாக்கியும், டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி 259 அதிகமாக்கியும், மொத்தம் 1034 வேக்கன்சியா அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. 25ல ரிவைஸ் பண்ணி. அப்ப 1034ங்கும்போது, நீங்க டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் எழுதினாலும், ஃபீல்ட் சர்வே எக்ஸாம் எழுதினாலும், நீங்க கவுன்சிலிங் போம்போது, நீங்க டிராஃப்ட்ஸ்மேனா எடுக்கலாம், ஃபீல்ட் சர்வே எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் 1034 பேத்துக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மா இருந்துச்சு, இந்த 2 போஸ்ட்லயும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு பிறகு வெளியான இந்த அடெண்டம் 11 டிங்களா, இப்ப வெளியிட்ட இந்த 11 இ இருக்கு இல்லையா? என்ன பண்றாங்க, அதே 11 இல இப்ப என்ன அடுத்து 11 இ. அடுத்து இப்ப வெளியிட்டாங்க இல்லையா? அது 11 எஃப். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, 775ஆ இருந்த ஃபீல்ட் சர்வேயர் வேக்கன்சிய 411னா கொறச்சுட்டாங்க. 259ஆ இருந்த டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சிய 175ஆ சுருக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இது நமக்கு ரொம்ப வந்து ஒரு கம்மியான வேக்கன்சி தான். ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா, 586 வேக்கன்சி தான் இருக்கு. 1034 வேக்கன்சியா இருந்த இந்த ஃபீல்டு சர்வே டாக்குமெண்ட் வேக்கன்சிய ரிவைஸ்டு பண்றேன்னு சொல்லி, நம்மளுடைய இது 586 வேக்கன்சியா வந்து சுருக்கிட்டாங்க. அப்படியே கூட்டுங்க 6, 8, 5. 586 வேக்கன்சி ஒதுக்கிட்டாங்க. 1034 வேக்கன்சிய வந்து 586ஆ வந்து அவங்க வந்து அது என்னது சுருக்குனனால, அது நமக்கு தான் லாஸ். ஓகேங்களா? 400க்கு மேற்பட்ட வேக்கன்சி எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து ரிவைஸ்டு பண்ணிட்டாங்க. இது வந்து யாருக்கு அப்டின்னா, இது வந்து ஃபீல்டு சர்வே டாஸ்க்மேனுக்குள்ள வேக்கன்சி தான் பார்த்துருக்கோம். இப்ப கீழ இன்னொன்னு இருக்கு பாருங்க. இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டாஸ்க்மேன் வேக்கன்சி. அது எத்தன வேக்கன்சி இருக்கு அப்டின்னு செக் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சர்வேயர் கம் இங்க பாருங்க. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டாஸ்க்மேன் வேக்கன்சி மொத்தம் 80 வேக்கன்சி இருக்கு. 2024ஆம் ஆண்டு வெளியான அந்த அறிவிப்புப்படி, வெளியான போஸ்ட்ட ஆகஸ்ட் மாசம் வெளியான போஸ்ட்ட நவம்பர் மாசம் என்ன பண்றாங்கன்னா, ரிவைஸ்டு பண்ணி வெளியிட்ட ஆர்டர் படி 80 போஸ்ட் இருக்கு. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டாஸ்க்மேன் வேக்கன்சி. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மென்ட்ல உள்ள சர்வே கம் அசிஸ்டன்ட் டாஸ்க்மேன் வேக்கன்சி 80 வேக்கன்சி கால்ஃபர் செய்யப்பட்டது. அது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ரிவைஸ்டு பண்ணி அத 55ஆ சுருக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இது வந்து இதுதான் வந்து நடந்திருக்கு. அப்ப கால்ஃபர் செய்யும்போது இருந்த வேக்கன்சிய ரிவைஸ்டு பண்ணும்போது 775 ஃபீல்ட் சர்வேயர் வேக்கன்சி, 259 டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி, 80 சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டாஸ்க்மேன் வேக்கன்சி அப்புட்ன்னு 1114 வேக்கன்சியா இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அத அவங்க ரிவைஸ்டு பண்றேன்னு சொல்லி, சர்வேயர் வேக்கன்சிய 411ஆவும், டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சிய 175ஆவதும் இந்த அசிஸ்டன்ட் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டாக்குமெண்ட் வேக்கன்சிய 55 என்ன பண்ணிட்டாங்க, அங்க ரிவைஸ்டு பண்ணி, இப்ப உள்ள போஸ்ட் 641 தான். பாத்துக்கங்க. இது வந்து ரிவைஸ்டு பண்றோம் பண்ணியிருக்காங்க. அப்ப 1114 வேக்கன்சி இப்ப கம்மியாயிருச்சு. இதான் வந்து இந்த ரிவைஸ் லிஸ்ட்ல உள்ள டீட்டெயில். எல்லாருமே எனக்கு இந்த என்ன பண்ணாங்கன்னா, டேக் பண்ணி, "சார் நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த போஸ்டிங் கூடியிருக்கா? குறைஞ்சிருக்கா? சொல்லுங்க." அப்படி கேட்டாங்க. ஸோ நம்ம எல்லா பிடிஎஃப்பை எடுத்து வெளிய போடுறதுக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு ஒரு 473 வேக்கன்சி நமக்கு கம்மியாயிடுச்சு. இதான் வந்து ரியல் டேட்டா. ஓகேங்களா? ஒளிவு மறைவே இல்ல இதுல. நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 775 இப்ப 411 ஆயிருச்சு. 259 175 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் நான் இப்ப நம்ம அடுத்து நம்மளுடைய அசிஸ்டன்ட் அந்த இது வேக்கன்சி அது என்ன ஆயிடுச்சு 80 இருந்துச்சு. அதுவும் இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுவும் இப்ப கம்மியாயிடுச்சு. நமக்கு வந்து என்ன தெரியுது அப்டின்னா, நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா,
வேக்கன்சி ரிவைசர் ஆகும்போது, அது கூடுறதும் கூடவும் கூடலாம், குறையவும் குறையலாம். கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன வேக்கன்சி இருந்துச்சோ, அதே வேக்கன்சி தான் அவங்க ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கூடலாம், குறையலாம். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து வேக்கன்சி போடும்போது சொல்லுவாங்க. இது வந்து தோராயமான ஒரு அளவு தான் போடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதுதான். ஓகேங்களா? கீழே தெளிவா போட்டிருப்பாங்க. ஆல் அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்டிபுலேட்டட் இன் நோட்டிஃபிகேஷன் 11/24 டேட்டட் 13/8/2024 அண்ட் அடெண்டா வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஸோ மத்த எல்லா ரூல்ஸுமே வந்து அதுல உள்ள மாரி தான். அப்ப 2023ல வெளியான ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சிக்கு பிறகு 24ல எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க. 25லயும் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க. 25ல வெளியான ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வே டிபார்ட்மெண்ட்ல அந்த எஃப்எஸ் வேக்கன்சியும், டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சியும் அதிகமா இல்ல. 24ல தான் அதிகமான வேக்கன்சி இருந்துச்சு. இப்ப அத என்ன பண்றாங்கன்னா, 26ல அத ரிவைஸ்டு பண்ணி, உள்ள வேக்கன்சியும் என்ன குறைச்சுட்டு, இந்த மாரி வந்து வெளியிட்டிருக்காங்க அடெண்டம். அப்ப ரிசல்ட்டு நமக்கு இதுல என்ன நமக்கு ஒரு மைனஸ் அப்டின்னா, வேக்கன்சி இன்கிரீஸ் ஆயிருந்தா நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப வேக்கன்சி கம்மியாகும்போது கிட்டத்தட்ட ஒரு 470 ரேங்க் இந்த 70 பிளேஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு, இப்ப அந்த அவங்களுடைய இது வந்து பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. அவங்க கனவுலாம் வந்து பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. ஏன் அப்டின்னா, இப்ப 1114 வேக்கன்சியா இருந்தது. இப்ப வந்து என்னது உங்களுக்கு கம்மியாயிருச்சு. அப்ப 1114 வேக்கன்சியா இருந்தது. இப்ப என்னவா இருக்கு அப்புட்ன்னா, 641 வேக்கன்சியா சுருங்கிருது. சுருங்கிரும்போது 473 வேக்கன்சி வந்து அவங்க என்ன பண்ட்டாங்க, மாத்திட்டாங்க. அப்படி மாத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரேங்க்ல இவங்க இந்த எக்ஸாமு நல்லா படிச்சு ஓரளவு நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையா இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க கனவுல எல்லாம் மண்ண வாரி போட்ட மாரி ஒரு இதாயிடுச்சு. அது நமக்கு உண்மையிலே வருத்தமான ஒரு நிகழ்வு தான். நம்ம அத வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ரிவைஸ்டு பண்ணும்போது வேக்கன்சி கூடுனா தான், அந்த எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இதா இருக்கும். வேக்கன்சி கம்மியாச்சு அப்டின்னா, அது வந்து வந்து ஒரு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நெறைய பேர் நம்ம வந்து நம்ம ஓரளவு பண்ணியிருக்கோம், நமக்கு கிடைச்சிரும், நம்ம கம்யூனிட்டில நமக்கு கிடைச்சிரும், நமக்கு வந்து நம்ம வந்துரும் அப்டின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம், அவங்களுடைய இது வந்து இதாகுது. இது ஏன் குறைச்சாங்க? எதுக்காக குறைச்சாங்க? ஏன் என்ன காரணம் அப்டின்னா, அது அதாவது ரிவைஸ்டு பண்ணும்போது அதிகமாகறதும், கம்மியாகறதும் நம்ம கையில கிடையாது. ஆனா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணும்போது, அந்த உள்ள வேக்கன்ஸியாவது குறைக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா, அத நம்பி தானே அவங்க எக்ஸாம் படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை ஏன் குறைக்காம இருந்திருக்கலாம். அந்த இந்த மாரி ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனா வந்து ரிவைசல் பண்ணும்போது கால்ஃபர் பண்ணும்போது இந்த வேக்கன்ஸிய விட அதிகமாவும் ஆகலாம், கம்மியாவும் ஆகலாம். நீங்க வந்து அதையே கேட்கணும் அப்படின்னு நம்ம அவங்கட்ட சொல்லவும் முடியாதுங்கிறது தான் ஒரு உண்மை. ஓகேங்களா? இப்ப 3மே கம்மியா இருக்கு. ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சியும் கம்மியா இருக்கு. டிராஃப்ட்மேன் வேக்கன்சியும் கம்மியா இருக்கு. அப்புறம் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் கம்மியா இருக்கு. இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டா. ஸோ நீங்க பாருங்க. எல்லாரும் என்ட்ட கேட்டாங்க இப்ப. ஸோ அதெல்லாம் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேக்கன்சி கம்மியா இருக்கு. அதிகமாகல. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 470க்கு மேற்பட்ட வேக்கன்சி குறைந்து தான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயில். அப்ப 2024ஆம் ஆண்டு வெளியான அந்த வேக்கன்சிய வந்து ரிவைஸ் பண்ணி இப்ப இப்ப விட்டுட்டாங்க அப்டின்னா, இந்த இந்த 24ஆம் ஆண்டு வெளியான இந்த ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் மேல அந்த வழக்கு இருக்குல்ல நீதிமன்றத்துல, அது விரைவில முடிவுக்கு வரப்போகுது அப்டின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா, இது இல்லாட்டி இப்ப இது போடணும்னு அவசியம் இல்ல. நீதிமன்றம் வழக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த வழக்கு முடியலாம். விரைந்து வந்து இவங்க வந்து ரிசல்ட் விடலாம். அது ஒரு இதுதான். ஏன்னா ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையா இருந்திருப்பாங்க. ஏன்னா 1100 வேக்கன்சி இருக்கு. நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையா இருந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கை வந்து ஏமாற்றமாகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத யாரும் ஒண்ணும் இது பண்ண ஃபீல் பண்ண வேணாம். 25ல வெளியான அந்த எஃப்எஸ் வேக்கன்சியும் அதிகமா இல்ல. இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணக்கூடிய எதுலயாவது அந்த வேக்கன்சி வந்து இன்கிரீஸ் ஆகுமா? அது இன்னும் அதிகமா தான் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ரிட்டயர்மென்ட் ஆவாங்க இல்லைங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ, அவ்வளவு வேக்கன்சியும் அவங்க கால்ஃபர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்டின்னா, வேக்கன்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிட்டயர்மென்ட் ஆகும்போது வேக்கன்சியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஒர்க் பண்றவங்க அடுத்து அவங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ வரும், ஜேடிஓ வரும். அதுல நிறைய பேர் போக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்ப ஒர்க் பண்றவங்கள்ல பாதி பேரு இந்த ரிசர்வ் லிஸ்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கங்க, எம்ஏபிஎஸ்ல அதுல போகவும் வாய்ப்பு இருக்கு.
அதனால வேக்கன்சி வந்து எப்படியும் வேக்கன்சியே இல்லாத நிலைமை வராது. வேக்கன்சி ஏன்னா வந்து உங்க அனைவருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து ஃபீல்டு சர்வேயரா, டிராஃப்ட்மேனா ஒர்க் பண்ற முக்காவாசி பேரு அந்த எம்ஏடபிள்யூஎஸ்ல அவங்க வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல நம்ம போஸ்டிங் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க தான். அவங்க எல்லாமே அந்த எம்ஏடபிள்யூஎஸ் ரிசர்வ் லிஸ்ட் விட்டாங்கன்னா, கண்டிப்பா இத கிளிக் பண்ணிட்டு அதுக்கு போயிருவாங்க. அப்ப அவங்க போனாங்கன்னா, அந்த வேக்கன்சிலாம் அப்படியே தான் இருக்கும். ஏற்கனவே 2023ல அப்படி போஸ்டிங் வாங்குனவங்கலாம் போக போய் தான் 6த் கவுன்சிலிங்ல இப்ப போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஇ ரிசல்ட் டிஎன்பிஎஸ்சி ஏஇ இப்ப எதுவும் கிடையாது. அப்ப எம்இடபிள்யூஎஸ் தான் இப்போ ஒண்ணு இருக்கு. இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல ரிசல்ட் வந்து பேலன்ஸ் இருக்கு. அப்ப எம்இடபிள்யூஎஸ்ல ரிசல்ட் லிஸ்ட் எப்ப போட்டாலும், இப்ப ஒர்க் பண்ணக்கூடிய ஃபீல்டு சர்வேயராவோ, டிராஃப்ட்ஸ்மேனா பணிபுரியறவங்க, கண்டிப்பா அவங்க இதோட பெட்டர் ஜாப்பான ஏஇ ஜாப் வரும்போது அவங்க மாறி போக வாய்ப்பு இருக்கு. அதனால வேக்கன்சி கிரியேட் ஆகலாம். அதனால வேக்கன்சி அடுத்து நமக்கு வருமா? வராதா? இதோட வேக்கன்சிலாம் முடிஞ்சிருமா? அப்படின்னு யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்றேன். ஃப்ரீயா இருங்க. நீங்க எப்பயும் போல படிச்சுட்டே இருங்க. எப்ப எக்ஸாம் வந்தாலும் நம்ம அந்த மெரிட்ல போற மாரி நீங்க உங்கள பிரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த வருஷமும் கால்ஃபர் வரும்னு போட்டிருக்காங்க. இந்த வருஷமும் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல்ல உள்ள தேர்வுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி உடைய அனுவல் பேனர்ல போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பார்க்கறது தெரியும் உங்களுக்கு இந்த அனுவல் பேனரு. அதுல பார்த்தீங்க அப்புட்ன்னா, இங்க போட்டிருக்காங்க பாருங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல். ஸோ ஜூலை மாசம் வந்து அறிவிப்பு வெளியாகும். செப்டம்பர் மாசம் வந்து எக்ஸாம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் எக்ஸாம்ல கண்டிப்பா ஃபீல்டு சர்வேயரு, டிராஃப்ட்மேன் வேகன்சி வரலாம். ஓகேங்களா? எல்லாம் ஏற்கனவே போட்ட வேகன்சியே குறைச்சிட்டாங்களே சார்! எப்ப சார் அடுத்த இந்த இதுல வரும்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, அதான் சொல்றேன். எவ்ரி இயர் டிபார்ட்மெண்ட் ரிட்டயர்மென்ட் ஆகும்போது, அந்த பணியிடங்கள் எல்லாம் காலி பணியிடமா மாறும். ரிட்டயர்மென்ட் ஆகுற வேக்கன்சி ஒரு பக்கம். இன்னொன்னு இந்த மாரி வேற எக்ஸாம் எழுதி மாறுவாங்க இல்லைங்களா? அந்த வேக்கன்சி ஒரு பக்கம். இந்த மாரி வந்து இந்த வேக்கன்சிய என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸா எவ்வளோ வேக்கன்சி கரெக்ட்டா ஆகுதுன்னு சொல்லி தான் அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க டிபார்ட்மெண்ட் மூலமா. அப்படி ஆகும்போது, ஏற்கனவே கால்ஃபர் பண்ண வேக்கன்சியவே குறைச்சுட்டாங்க. அதனால மேற்கொண்டு எக்ஸாம் வந்தாலும் போஸ்டிங் இருக்காது அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாருமே ஏஇ எக்ஸாம் எழுதுவாங்க. ஏஇ, ஜேடிஓ அப்புறம் வந்து இந்த மாரி எஸ்எஸ்சி இந்த மாரி எல்லாமே எழுதுவாங்க. எழுதும்போது அவங்க மாறி மாறி போயிருவாங்க. அப்படி மாறி போகும்போது அந்த வேக்கன்சி கிரியேட் ஆகும். அந்த வேக்கன்சிய ஃபில்லப் பண்றதுக்கு எக்ஸாம் வச்சு தான் ஆகணும். அதனால நீங்க வந்து யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா, என்ட்ட பேசின எல்லாருமே ஃபீல் பண்ணி தான் பேசுனாங்க. "என்ன சார் இவ்வளோ வேக்கன்சி கம்மியாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்காக சொல்றேன். இப்ப ஒர்க் பண்றவங்க கூட எம்இடபிள்யூஎஸ்ல வந்து ரிசர்வ் லிஸ்ட் வந்தா அவங்க போயிருவாங்க. போகலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா வேக்கன்சி கிரியேட் ஆகும். ஆனா நீங்க யாரும் வந்து பயப்பட வேணாங்கிறது தான் உங்களுக்கு என்னுடைய அட்வைஸு. நீங்க எப்பயும் போல படிச்சுட்டே இருங்க. நீங்க எத பத்தியும் வொரி பண்ணாதீங்க. ஒரு போஸ்ட் இருந்தாலும், அந்த ஒரு போஸ்ட்ல நம்ம செலக்ட் ஆகுற மாரி நீங்க வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதே சிலபஸ் தான், அதே இதுதான். எதுவும் மாறப்போறதில்ல. தயவு செய்து படிங்க. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நெறைய பேர் என்ட்ட ஃபீல் பண்ணி பேசுனது கஷ்டமா இருந்துச்சு. இந்த அடெண்டம் என்னைக்கு வெளியாச்சோ, இந்த அடெண்டம் வெளியான உடனே எனக்கு இவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம், அதான் ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. நம்ம உடனே வீடியோ போடக்கூடாது. நம்ம அத எவ்வளோ போஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னு நம்ம டேட்டாவோட வீடியோ போடணும்னு தான், நான் வெயிட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க யாரும் வந்து ஒண்ணும் ஃபீல் பண்ண வேணாம். கஷ்டமா இருந்தாலும் அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய கால்ஃபர்லயும் இப்ப வேக்கன்சி இருக்கும். அதிகமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ரியாலிட்டி இதுதான். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு, மேற்கொண்டு படிக்கக்கூடிய வேலைகள நீ கன்டின்யூ பண்ணுங்க. எத பத்தியும் வொரி பண்ணாதீங்க. தேங்க் யூ.